வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 10/5/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டும் தொடர்ந்து பார்க்கலாங்க. இடைப்பட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக போகாதனால தான் அப்டேட் கொடுக்க முடியல. ஒரு மார்க்கெட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. பச்சை மிளகாய் சற்று விலை உயர்வுங்க. 15 கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி பெரோட்டு மிளகாய் 600 to 800 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா கருமுருங்கை பார்த்தீங்கன்னா கிலோ 25 to 28க்கும், செடி முருங்கை 20 to 25க்கும், மரத்துக்காய் 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து அவரைக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 1200க்கும், குறைந்தபட்ச விலையாக 800 வரைக்கும் அவரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 50 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 500 ரூபாயிலேருந்து 700 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 43 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாவக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை 1000 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 500 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 25 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் கட்டு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து முள்ளங்கிங்க 25 கிலோ கொண்ட பை முள்ளங்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 25 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 800க்கும், குறைந்தபட்ச விலையாக 500 ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு கிலோ முதல் ரகம் 140 to 160க்கும், செகண்ட் குவாலிட்டி 100 to 120க்கும், பல்லு பூண்டு 80 to 100க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட சாகு முதல் ரகம் பார்த்தீங்கன்னா 250 to 280 வரைக்கும் 300 ரூபாய்க்குள்ளைங்க. சாகு முதல் ரகம் மதன் பார்த்தீங்கன்னா 200 to 250க்கும், சிவம் தக்காளி 170 to 200க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா தொடர்ந்து லோக்கல் தக்காளியும் வெளியூர் தக்காளியும் தொடர்ந்து வரதுனால பார்த்திங்கன்னா சற்று விலை குறைவாக ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குதுங்க. இல்லாட்டி இது இப்போ லோக்கல் தக்காளி மட்டும் இருந்தால் விலை பார்த்திங்கன்னா 500-600 பாக்ஸ் கண்டிப்பாக போயிருக்குங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 20 to 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புதினா தலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 4 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் புதினா விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு முதல் ரகம் 40 to 50க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் முதல் ரகம் 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 40 to 50க்கும் கேரட் வந்து விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளிக்கிழங்கு 40 மூட்டை 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 to 35க்கும், சில்லறை விற்பனை 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பப்பாளி பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150 ரூபா வரைக்கும், சப்போட்டா பழம் ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மாம்பழம் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பாக்ஸ் 400 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. இது வந்து பச்சைக்காய்ங்க. பழுத்துக்காய் வந்து ரேட்டு கிலோ 60, 70, 80 வருங்க. பச்சைக்காய் இந்த ரேட்டுங்க. வெண்டங்காய் 18 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் வெண்டங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காய் 15 to 17 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து இன்று விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட போய் சிம்ரன் கத்திரி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 to 600 ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 30 ரூபா ரேட்டில் வந்து பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி தெளிவான இஞ்சி பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அனைத்து மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் விலை குறைவுங்க. நேற்று அனைத்து மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 3 ரூபா 4 ரூபா குறைஞ்சிருக்குதுங்க. 45, 47 ரூபாய்க்கு போன வெங்காயம் அங்கே விற்பனை 40, 42 ரூபாய்க்கு தான் கடைவீதி எல்லா மார்க்கெட்டும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா 44, 45 போயிருக்கலாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காய் குவாலிட்டி தெளிவாக இல்லாதனால
காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மலையடிங்காட்டி வெங்காயம் இன்றைக்கி சற்று ஸ்லோவாக தான் வாங்குறாங்க. அனைத்து பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 40 ரூபாய்க்குள்ள வெங்காயம் வாங்கிக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு தகுந்த காய் மட்டும் வந்து 40 to 45 ரூபா வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசாணி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 40 மூட்டை 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க 40 மூட்டை பார்த்தீங்கன்னா 400 to 500 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவருங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 25 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் விலை ரொம்ப சுலோவாக தான் இருக்குது திருப்பூர் மார்க்கெட்டில். நல்ல பெருவட்டுக்காய் 20 ரூபாய்க்கு போதும். கொஞ்சம் மீடியமாக இருந்தால் 14-15க்கு. நச்சுப்பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்ங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா கிளண்ட 2 நாட்களாக திருப்பூரில் ரொம்ப ஸ்லோங்க. காயெல்லாம் ஸ்டாக் ஆகி 1 டே ஆஃப்டர் கிடந்து தான் விற்குதுங்க. சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை 500 ரூபா 600 ரூபாய்க்கு போகுதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணி பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி காய் தான் வருதுங்க. கழிச்சு காய் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை 500 ரூபா ரேட்டு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ 20 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டும் பார்த்து அனைத்து விவசாய நண்பர்களும் பயனடைங்க. தக்காளி என்ன வெரைட்டி போடலான்னு கேட்டிருந்தீங்க. தக்காளியில் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டி வந்துருச்சுங்க. மதன், சாகோ, பூசர் 3 வெரைட்டி வந்துருக்கு. அதுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேங்க. நன்றி.